ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிவிசி ஆதார் கார்டு எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, தென் ஆர்டர் பண்ண ஆதார் கார்டோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு தான். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளோட லைஃப்பில் ஆதார் கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஆதார் கார்டு டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பிவிசி ஆதார் கார்டு தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிவிசி கார்டை எப்படி அப்ளை பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், இல்லை நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா UIDAI என்ற ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜுக்காக வருவீங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கெட் ஆதார்ன்ற டேப்பில் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லாகின் பேஜுக்கு வருவீங்க. இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்டர் ஆதார் கார்டு அந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறமா என்டர் அபோவ் கேப்சான்ற இடத்துல கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். தென் சென்ட் ஓடிபின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்டர் ஓடிபியில் என்ட்ரு பண்ணுங்கள். தென் லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் பேஜுக்கு போகும். இந்த பேஜில் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பிவிசி கார்டோட SRN நம்பர் மேலே டிஸ்பிளே ஆகும். அது கூடவே உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், தென் அட்ரஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். நீங்கள் இதில் என்ன அட்ரஸ் டிஸ்பிளே ஆகிருக்கோ அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக டெலிவரி ஆகும். ஸோ அட்ரஸை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜில் உங்களுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட் சார்ஜஸ் தான். இதில் நீங்கள் எந்த மோடில் வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற கன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் மோடை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பேஜில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நெட் பேங்கிங்காக இருக்கலாம், UPI பேமெண்ட்டாக இருக்கலாம், வாலெட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு க்ரீன் டிக் வந்துடும். தென் உங்களோட SRN நம்பரும் டிஸ்பிளே ஆகிடும். இது கூடவே நீங்கள் பேமெண்ட் பண்ண டேட் அண்ட் டைமும் டிஸ்பிளே பண்ணுவாங்க, அமௌண்ட்டும் டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் கீழே இருக்கிற ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப நீங்கள் ஹோம் பேஜுக்கு வருவீங்க. அந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிக்வெஸ்ட்டுன்ற டேபு கீழே ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுன்னு இருக்கும். அங்கே பிரிண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட பிவிசி கார்டு எப்படி ப்ராசஸில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கார்டோட பிரிண்டிங் ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கார்டை பிரிண்ட் பண்ணி நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கே உங்களோட வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. டெலிவரிக்கு நீங்கள் தனியாக எந்த சார்ஜஸும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.